படிக்கிற காலங்கள்ல, அதாவது டிஎன்பிஎஸ்சி, போலீஸ், எஸ்ஐ, யுபிஎஸ்சி எக்ஸாம் இப்படி படிக்கிற காலங்கள்ல, நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்கு நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம். இல்ல ஒரு புக்ஸ் படிப்போம். அந்த மாரி தான் இந்த திரைப்படம். நேரம் கிடைக்கும்போது இந்த திரைப்படத்த பாருங்க. திரைப்படத்த பார்க்க சொல்றது நம்ம நோக்கம் கிடையாது. எந்த திரைப்படத்த பார்க்க சொல்றோம் நம்ம நோக்கமா இருக்கும். இந்த திரைப்படத்த நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, படிக்கிற காலம் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் கிடைக்கும், ஒரு உந்துதல் கிடைக்கும்ன்றது தான் திரைப்படத்த பார்க்க சொல்றேன். அதுக்கு முன்னாடி வெண்பா அகாடமியோட அப்டேட். ஆஃப்லைன் கிளாஸ்ல இன்னைக்கு 22/6/2026 இன்னைக்கு தமிழ் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆன்லைன்ல வந்து குவாலிட்டி எடுக்கிறாங்க. டெஸ்ட் பேட்ச் அப்டேட் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் சிலபஸ் குடுப்போம். பிடிஎஃப் ஃப்ரீயா குடுத்துருவோம். அதே மாரி இப்ப வேர் டூ ஸ்டடி ஒண்ணு குடுத்துருக்கோம். ஸோ ஸ்டூடண்ட்ஸ் நெறைய கேட்டதுக்காக என்ன பண்றோம்னா, ஸ்கூல் புக்ல எங்கெங்கலாம் படிக்கணுன்றத வந்து அதிகம் நாங்க ரெடி பண்ணி குடுத்துருக்கோம். இதான் அப்டேட். இப்ப நம்ம அந்த வீடியோக்கு வருவோம். அந்த படம் வந்து 2023 அந்த திரைப்படம் வந்துருச்சு. எனக்கு பார்க்க இப்ப தான் டைம் கிடைச்சுச்சு. இந்த படத்த வந்து கண்டிப்பா படிக்கிற காலங்கள்ல மாணவர்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றேன். அது என்ன படம் அப்படின்னா, 12த் ஃபெயில் அப்படின்ற படம். ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பையன் யுபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சு எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்றான்? எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு? அந்த கஷ்டங்கள எப்படி நம்ம தாண்டி வர்றான் அப்படின்றது தான் அதோடைய கதைக்களம். மனோஜ்குமார் என்பவருடைய ஒரு உண்மையான கதைய தான் திரைப்படம் எடுத்திருக்காங்க. படிக்கிற காலம் நம்மளுக்கு 1000 பிரச்சனைகள் வரும். அத எப்படி நம்ம கடந்து போணும் அப்படின்ற ஒரு சின்ன ஊக்கமா அந்த படம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த திரைப்படத்த பாருங்க. திரைப்படத்த பார்க்க சொல்றது, திரும்பவும் சொல்றேன், நம்ம நோக்கம் கிடையாது. நல்ல திரைப்படத்த, நம்மளுக்கு உந்துதலா இருக்க திரைப்படத்த பார்க்குறது தப்பு கிடையாது. அந்த படம் பார்க்கும்போது உண்மையான லைஃப்ல ஒருத்தர் எப்படி வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். உங்களுக்கு இது எத்தனாவது அட்டெம்ப்ட்? லாஸ்ட் அட்டெம்ப்ட் மேடம். ஒருவேளை இதுல நீங்க செலக்ட் ஆகலன்னு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோல்வி நிற்பது எனக்கு போராட்டமே என் இல்லை. என் லட்சியத்தை அடைகிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்.